திரு கோகுல், ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லி ஏறக்குறைய 1.5 ஆண்டுகள் ஆகியும் ஏன் இன்னும் கூட்டணி தமிழக வெற்றி கழகத்துக்கு அமையலை? சார், அதாவது விஜயண்ணா முதல் மாநாட்டிலே வந்து ஒரு விஷயத்தை பதிவு பண்ணார். 234 தொகுதியிலையும் தனித்து நிற்கிறதுக்கு நாங்கள் ரெடி. எங்களை நம்பி சில பேர்கள் வந்தால் கூட்டணி ஆட்சிலையும் பங்கு, அதிகாரத்துலேயும் பங்கு, அதாவது சில நண்பர்கள் வந்தான்ற மாதிரி தான் அவர் மென்ஷன் பண்ணி இருப்பார். ஸோ இப்போது இதில் இன்றைக்கி டாபிக் பார்த்தீங்கன்னா, தாவேக்கா கூட்டணி விஷயத்தில் தவறு விட்டதா அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு கொஸ்டின் வச்சிங்க. ஸோ அதுக்கு முதல்ல ஒரு விஷயம் வந்து நான் சொல்லிடுறேன். இந்திய வரலாற்றிலே ஒரு மாநில கட்சி 20 கட்சிக்கு மேல் கூட்டணி சேர்த்த ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஸோ அதை வந்து பேசாமல் கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகம்ன்ற பேரை கூட மாற்றிக்கலாம். ஏன்னா மலைக்கு ஒதுங்குற நிழலுக்கு ஒதுங்குறவங்களெல்லாம் தூக்கி உள்ளே ஷேர் ஆட்டோ மாதிரி உள்ளே ஏற்றிட்டு இருக்காங்க இன்றைக்கி கூட்டணி கட்சின்னு. ஸோ அண்ணா அக்னீஸ்வரன் நான் சொன்ன மாதிரி தான் 0.4% இருக்கிறவங்களாம் வந்து ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பேச்சு உள்ளே வந்துடும். அப்போ இங்கே சில பேர் வந்து ராஜ்யசபா சீட்டுக்காக தான் வந்திருக்காங்க, மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு யாருமே வரல. ஸோ அதே மாதிரி அண்ணன் ஒரு ex-IAS அவர்கள் சொன்னார், வலிமை இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொன்னார். தாவேக்காவுக்கு வலிமை இல்லை, வலிமை இல்லாமையா பார்த்து பயந்து இத்தனை நாள் வந்து இத்தனை கட்சிகளை கூட்டணி சேர்த்துக்கிட்டாங்க. அப்போ ஒரு ராஜ்யசபா சீட்டுன்றது பயந்து தான் கூட்டணி சேர்த்துக்கிட்டாங்க. அதுதான் சொல்கிறேன். இப்போ ஒரு ராஜ்யசபா சீட் அதிமுக பிஜேபி பார்த்து இல்லையா? இல்லை, அதிமுக பிஜேபி பற்றி பேசவே இல்லையா? அவர் எந்த இடத்துலையுமே அவர் பேசல. விஜயன் அவர்கள் ஏன் பேசல அப்படி கேட்கல. இல்லை, நான் ஏன் பேசல, மக்களிடம் ஏன் வெறுப்பை சம்பாதிச்சுட்டாங்கன்ற விஷயத்துக்கு நான் வரேன். அது நான் அடுத்த கேள்வி அடுத்த இதுக்கு பதில் சொல்கிறேன். முதல்ல இந்த வலிமை இல்லைன்றதுக்கு பேசுகிறேன். ஒரு ராஜ்யசபா சீட் வந்து 34 எம்எல்ஏ சேர்த்தாதான் ஒரு ராஜ்யசபா சீட். அப்போ 34 சீட் கணக்கு வந்துடுதுல்ல அவங்களுக்கு. அப்போ இவங்களுக்கு வந்து 6 சீட்டு எம்எல்ஏ சீட்டு தரேன்னு சொல்லி பேசியிருக்காங்களா என்னன்றத கூட்டணிகள் வந்து இன்னும் வெளியே விரிவாக்கமாக வரல. ஒரு ராஜ்யசபா சீட் கொடுத்தாலும் 0.4% வாங்கின கட்சிக்கு கூட ராஜ்யசபா சீட் கொடுக்குறேன் அப்படின்னு தைரியமாக சொல்கிறாங்கன்னா, 2021 அந்த மாதிரி எந்த கட்சிக்குமே கொடுக்கலையே அவங்க. இந்த மாதிரி இவ்வளோ % ஓட்டு வாங்கியிருந்தால் தான் உங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு கூட்டணியில் சீட்டுன்றதெல்லாம் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ எந்த வலிமை இல்லைன்னு அண்ணன் சொன்னாருன்றது தெரியல. நான் வலிமையை பார்த்து பயந்து தான் இவங்க கூட்டணியில் இன்றைக்கி ஆட்சியில் சேர்த்துட்ருக்கேன். இப்போது ஏடிஎம்கே பிஜேபிக்கு நான் வரேன். 2024 ஏடிஎம்கேவும் பிஜேபியும் எப்படி பேசிக்கிட்டாங்கன்னு நம்ம எல்லாருமே பார்த்தோம். அதாவது இன்னைக்கு முன்னாள் அமைச்சராக இருந்த ஜெயக்குமார் அவர்கள் இன்னைக்கு ஒரு இது போட்டிருந்தாரு, விஜய் அவர்கள் வந்து அதிமுகவை தொட்டால் வாங்கி கட்டி கொள்வார் அப்படின்னு. அண்ணனே பிஜேபி பற்றி அவ்வளோ பேச்சு பேசினார், மறந்துட்டார்னு நினைக்கிறேன். அதெல்லாம் அண்ணன் வந்து பிஜேபி நாளையா தொகுதியில் தோப்பனா அப்படின்னு சொல்லி ஒரு தகாத வார்த்தையில் திட்டி பிஜேபியை சொல்லி சொன்னார். எந்த வார்த்தையில் அதை சொன்னாரோ இப்போ அவங்க கூட்டணி போயிருக்காங்க. அப்போ மக்கள் மத்தியில் வந்து ஒரு வெறுப்பை சம்பாதிச்சிட்டாங்க. அதாவது மக்களுக்கு நல்லது பண்ண வராமல் இங்கே ஆட்சியை பிடிக்கணும்னு மட்டும்தான் வந்திருக்காங்க. அதே மாதிரி தாவேக்கா வந்து ஏன் முதலமைச்சராக வந்து விஜயை ப்ரொஜெக்ட் பண்ணாருன்னு சொல்லி ஒருத்தர் கேட்டார். தாவேக்கா வந்து மக்களுக்கு நல்லது செய்ய தான் வந்திருக்கும், யாரையும் ஜெயிக்க வைக்கிறதுக்கு வரல. இவ்வளோ % வாங்கி இன்னொருத்தரை முதலமைச்சர் சீட்டில் உட்கார வைக்கிறதுக்காக வரல. தாவேக்காவே முதலமைச்சர் சீட்டில் விஜயண்ணா உட்கார வச்சு மக்களுக்கு நல்லா செய்யணும் தான் தாவேக்கா வந்திருக்கு. ஏன் கூட்டணி அமையலை உங்களுக்கு? அதுதான் நான் சொல்கிறேன் இல்லையா. அண்ணன் ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணிட்டாரு, எங்களோட கூட்டணி வந்தாலும் என்னோட ஆட்சியின் கீழ் யாருமே வந்து ஊழல் பண்ண முடியாதுன்ற ஒரு இதை சொல்லிட்டேன். நான் அதுக்கு முதல்ல சொல்லிட்டேன், நீங்கள் யாரும் மக்கள் ஊழல் பண்ணுறவங்க யாரும் வரல. இன்னும் அதுதான். சரி, நீங்க ஏன் காங்கிரஸ் கட்சியை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்க? நாங்கள் எதிர்பார்க்கல. எந்த இடத்துல அஃபிஷியலாக வந்து எந்த இடத்துல ஸ்டேட்மெண்ட் கொடுத்தோமா? இல்ல, யாரும் சொல்ல மாட்டாங்க. சில நண்பர்கள் இல்ல, கிரீஷ் ஜோடங்கர் தாவேக்கா எங்களுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியதுன்னு கொடியே காமிச்சது. அதிமுக ஏன் புள்ளியா சொல்லி போட்டாச்சுன்னு சொன்னாங்க. நான் உங்களுக்கு இல்லை நான் கேட்குறது, இப்போ நீங்கள் என்ன கேட்டிங்களா ஒரு கொஸ்டின், எனக்கு புரியுது. நான் என்ன கேட்குறேன்னா, ஏன் நீங்கள் கூட்டணிக்காக வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னு தானே கேட்குறீங்க. ஏன் ஏடிஎம்கே எங்களை பார்த்து கூட்டணிக்காக வந்து புள்ளியா சொல்லி போட்டாச்சுன்னு சொன்னது கொடி அசைச்சது கூட்டத்தில்? அதுவும் அதிமுக டிஷர்ட்டை போட்டுன்னு கொடி அசைச்சது யாரு? அப்ப அது என்ன காரணம்? இந்த கேள்வி எனக்கு பதில் தெரிஞ்சாதான் நான் இதுக்கு பதில் சொல்ல முடியும். ஒரு நிமிஷம் சார், நான் சொல்றது உங்களுக்கு சொல்லுங்க. இந்த கேள்வி நான் அக்னீஸ்வரன்ட்ட கேட்டுக்கிறேன். அவர் சொல்லுவாரு, தாவேக்காவுக்கு ஏன் கூட்டணி அமைக்கல, நீங்க காங்கிரஸ் ஏன் எதிர்பார்த்தீங்கன்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்லுங்க. சார், நாங்க காங்கிரஸ் எதிர்பார்க்கல. நீங்க பேச்சுவார்த்தை நடத்துறீங்கன்னு கிரீஷ் ஜோடங்கர் சொல்றாரு. சார், பேச்சுவார்த்தை எல்லா கட்சியிலும் தான் சார் நடக்கும். இப்போ அவங்க தான் வந்து பேச பேசுறீங்க அப்படின்றாரு. அது சொல்றல சார், எல்லா இடத்துலையுமே பேச்சுவார்த்தை நடக்கும். நீங்க பேசியிருக்கீங்க, திரும்ப நீங்க பேசிங்கன்னா காங்கிரஸ்ல இருந்து கூட தான் பேச்சுவார்த்தைகள் வந்திருக்கும். முதல்ல ஆரம்பிச்சிருப்பாங்க, பேசியிருப்பாங்க. அந்த இடத்துக்கே நான் வரேன். இல்ல, அது கூட சேரல.
அதுதான் நாங்க சொல்லிட்டோமே சார், அதுக்கும் தான் முதல்ல ஆன்சர் அப்ப சொல்லிட்டேன். காங்கிரஸ் ஊழல் கட்சி, அதனால உங்களுக்கு இல்லன்றீங்களா யாரும்? தைரியமா நான் நீங்க சொல்லுங்க. நான் ஓப்பனா சொல்றேன், ஆமான்றேன். காங்கிரஸ் ஊழல் கட்சி இருக்கு, அதனால சேரல. ஆமா. அப்ப இவ்வளவு நாள் ஏன் பேச்சுவார்த்தை நடத்துனீங்க? சார் அதுதான் சொல்றேன், நாங்க பேச்சுவார்த்தை நடத்த, நாங்க பொதுவா அரசியல் களம்னு வந்துட்டா கூட்டணிகள் பல கட்சிகள் வந்து பேசும், பல கட்சிகளுக்கு இப்போ எங்க கூட கூட்டணி வந்துட்டாங்களா பேச்சுவார்த்தை நடத்திட்டு? ஏன் வரல? ஏன் சார் வரல? அப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன். ஏன் வரல கூட்டணிக்கு? சரி, அப்போ ஊழல் சக்திகள் எல்லாம் ஒண்ணா இருக்கிறாங்க, அதனால எங்ககிட்ட கூட்டணிக்கு வரல கட்சிகள் அப்படின்னு சொல்றீங்க. இன்னொரு பக்கம் பார்ப்போம், செங்கோட்டையன் மேல ஊழல் புகார். என்ன ஊழல் இருந்தது? இருங்க, அவர் 2002 வந்து அவருக்கு ஊழல் புகார் இல்லைன்னு வந்துருச்சு. சரி இருங்க, அவர் மேல புகார் இருக்கு. சரி, அதை கூட விட்டுருவோம். அவர் எந்த கட்சியில இருந்து வர்றாரு? நீங்க ஊழல் சக்தின்னு சொல்லக்கூடிய அதிமுகல இருந்து வர்றாரு. கூப்பா கிருஷ்ணன் மேல இருக்கு, கூப்பா கிருஷ்ணன் குடும்பத்து மேலேயும் இருக்கு. இந்த மாதிரி பல பேர் மேல புகார் இருக்கக்கூடியவர்களை எல்லாம் நீங்க கூட சேர்த்துக்கிறீங்க. அப்ப தனிநபர்களை கூட சேர்த்து தாவேக்காவை வலிமைப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க. கட்சியா வந்து சேரணும் போது நீங்க ஊழல் கட்சி, அதனால எங்களுக்கு சேராது அப்படின்னு சொன்னீங்கன்னா இது முரணா இல்ல ஒண்ணுக்கு ஒண்ணு? சார் அதாவது நீங்க வந்து கட்சியும் தனிநபரையும் வந்து சேர்த்து பேசுறீங்க. இப்போ திராவிட ஊழல்ங்கிறது முன்னேற்ற ஒண்ணுதானே? ஒரு நிமிஷம் இருங்க. திராவிட முன்னேற்ற கழகத்துல வந்து எப்பேற்பட்ட ஊழல் நடக்குது நம்ம எல்லாருக்குமே தெரியும். லிஸ்டே இருக்கு, யார் யார் பேர்ல எத்தனை கோடி எத்தனை ஆயிரம் கோடி ஊழல் இருக்குன்ற லிஸ்ட் நம்மகிட்டே இருக்கு. அதில் பிடிஆர் அவர்கள் இல்லையா, ஒரு நல்ல மனிதராக இல்லையா? அவர் வந்து தமிழ்நாட்டோட நிதிநிலையை சொல்லி இப்படிலாம் பண்ணால் கடனை அடிச்சிடலான்னு சொன்னதுனால தூக்கி வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டில் போட்டாங்களே, அப்படியேப்பட்ட ஒரு நல்ல மனுஷன் இருக்கிற கட்சி தானே திராவிட முன்னேற்ற கழகம். அந்த மாதிரி நீங்கள் தனிநபரையும் கட்சியும் சேர்த்து பேசாதீங்க. நான் சொன்னது வந்து கூட்டணிக்கு வரும்பொழுது கூட்டணியாக வந்து இவரோட ஆட்சி தலைமையில் நின்று நம்ம எதுவுமே பண்ண முடியாதே, அதுதான் நான் தான் ஸ்டார்டிங்காக சொல்லிட்டேன். நான் ஸ்டார்டிங்ல என்ன சொன்னேன்னா, இங்க யாரும் மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு வரல, மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு போய் கூட்டணியில் இல்லை. சில கட்சிகள் ராஜ்யசபா சீட்டுக்கு போயாச்சு, சில கட்சிகள் வந்து 2-3 சீட் எக்ஸ்ட்ரா கிடைக்கும்ன்றத எங்களை காமிச்சு பயம்புத்தி போய் சேர்ந்துக்கிட்டாங்க கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகத்தில். ஸோ அந்த மாதிரி அதிமுக ஆல்ரெடி பலவீனம் ஆயிடுச்சு, அதனால அதை பற்றி எங்கேயுமே பேசுறது கிடையாது. ஏன் பலவீனமானதுக்கும் ஒரு காரணம் சொல்லிட்டேன். இதுக்கு மேலே வந்து தமிழக வெற்றி கழகம் தனித்து நின்று போட்டியிட்டு மக்கள் கூட்டணியோட வெல்லும்ன்றது தான் எங்களோட கருத்து. சரி, செங்கோட்டையன் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சொன்னார் ஓபிஎஸ் எங்க கூட வரப்போறாரு, டிடிவி தினகரன் வரப்போறாங்க, அதிமுகல இருந்து முன்னாள் அமைச்சர்கள் பலர் வரப்போறாங்க, திமுகல இருந்து வரப்போறாங்க, அவங்க வரப்போறாங்க, இவங்க வரப்போறாங்கன்னு யாருமே வரல. தமிழக வெற்றி கழகத்தோட அபிஷியலா ஏதாவது சொன்னாங்களா? செங்கோட்டையன் ஏடிஎம்கே கூட தான் செங்கோட்டையன் ஏடிஎம்கே கூட தான் சொன்னாங்க சார். செங்கோட்டையன் ஏடிஎம்கே கூட தான் சொன்னாங்க எங்க கூட தேமுதிக வந்துரும். நீங்க சார் அதுதான் சொல்றேன், அந்த மாதிரி செங்கோட்டையன் யாரு? எலெக்ஷன் டைம்ல கூட்டணிகளை பத்தி பேச விருப்பம் உள்ளவர்கள் சொல்லுவாங்க. எல்லா கட்சியும் அப்படிதானங்க. இப்போ ஏடிஎம்கே நீங்களும் விதிவிலக்கு இல்ல சார், ஏடிஎம்கே சொல்லலையா சார்? நாங்களும் விதிவிலக்கு. அப்ப நீங்களும் ஏடிஎம்கே ஒண்ணு, நாங்க 2 பேரும் ஒண்ணு. நாங்க சொல்லல. என்ன அர்த்தம்? எல்லாரும் பேசுறது நாங்களும் பேசுறோம். நான் தான் சொல்லிட்டேன் இல்லையா, அதாவது அவர் தனிப்பட்ட கருத்தா அவர் சொல்றாரு. என் கூட ஓபிஎஸ் தினகரன் வரப்போகிறார் இருங்க அப்படிங்கிறது. தினகரன் அவர்களை துரோகம் பண்ணிட்டா உன்னை உள்ளே சேர்க்க மாட்டான்னு சொன்ன கட்சி தான் அதிமுக. இன்னைக்கு எப்படி மக்கள் இது என்டிஏ கூட்டணியில அத நான் அக்னிஸ்வரன்ட்ட கேட்டுக்கிறேன். கூகுள் அது என்ன கான்செப்ட்? அப்புறம் அதே மாதிரி தானே இதுவும் கான்செப்ட் வருது. நீங்க அது ஒரு லைன்ல இருக்கு, அதே மாதிரி தான் இதுவும்ன்றேன் நான்.